2026 சட்டமன்ற தேர்தல் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்சாரம் செய்வது போல் நிச்சயமாக தமிழகத்தில் ஹிந்து துவம்சம் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளை முருகப்பெருமானே பக்தர்களின் மனதில் குடியிருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர என்பதில் எந்த மாற்றம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதாவது முருகனை மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள மக்கள் அழைத்தால் ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் தமிழ் தெய்வம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி அவருடைய அர்த்தங்களை கூட புரிந்து கொள்ளாமல் கேவலப்படுத்திய அந்த யூடியூபர்களுக்கு கூட, நாத்திக சிந்தனைகளுக்கு கூட இன்று ஆளுங்கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியினர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ஆகவே இன்று காலத்தின் கட்டாயம் பாருங்கள், முருகப்பெருமானையும் காவடி எடுக்கும் பழனியில் வேல் குத்தாத ஒரு குறைதான் என்று ஆளுங்கட்சியுடைய மனநிலை உள்ளது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை வாய்ந்தவர், நெறியாளர். அப்படியெல்லாம் அதையெல்லாம் தாண்டி தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர். மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு மறைக்காமல் சொல்வதில் வல்லவர். அதை தாண்டி அரசாங்க விஷயங்களில் நிர்வாக சீர்கேடினால் எவ்வளவு தூரம் நம்ம அவலங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து தான் பங்கு பெறும் ஊடகங்களில் எல்லாம் ரொம்ப கரெக்டான தரவுகளோடு முன்னின்று பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் திரு VS ராமன் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைக்கிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முருகர் மாநாடு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். அதனால கண்டிஷன் புதுசா இல்ல அரசாங்கம் புதுசா? அரசாங்கம் 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே அரசாங்கம் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவங்களுக்கு வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கு பிறந்தநாளுக்கு சொல்ல மாட்டாங்க, வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதே அவங்க ரம்ஜான் பண்டிகைக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்குன்னா அதை சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் மதசார்பற்ற கட்சின்னு சொல்லுவாங்க, சமூக நீதி பேசக்கூடிய கட்சின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு தேவையான ஒரு வழக்கமான ஒரு ஹிந்து விரோத போக்கு. ஏன்னா திமுக தான் சொல்லிச்சு குறைஞ்ச தொடர்ந்து சனாதனத்தை கொசு வேண்டும், டெங்கு வேண்டும் ஒழிப்போம், ஹிந்து என்றால் திருடன், இப்படி ஹிந்து என்றால் நீ தாசியா, நீ வேசியா என்று சொல்வார்கள். அது போல பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களை சைவமா வைஷ்ணவா என்று எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்துக்கள் மதத்தையும் ஹிந்து மதத்தையும் எவ்வளோ கொச்சப்படுத்தினா அது என்ன, அந்த சுலாப் இன்டர்நேஷனல் திறந்தவெளி கக்கூஸ் மாதிரி உள்ள நிலைப்பாடை தான் திராவிடர் கட்சிகள் ஹிந்து மதத்தை அந்த மாதிரி இழிவுபடுத்தி அவங்க பேசினாதான் அது ஓட்டு வங்கியாக உருவாக்கவே முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு திமுக ஆட்சி 2021 வந்த பிறகு பாத்தீங்கன்னா முருகன் அவங்ககிட்டே வேலை கையில் எடுத்து கொடுத்துட்டாரு பாருங்க. முருகனுடைய வேலை கையில் எடுக்காவிட்டால் திமுகவுக்கு ஓட்டு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடையும் அதே முருகப்பெருமான் எடுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. பழனியில இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருக மாநாடு நடத்தினாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் அவங்க நடத்துறாங்க. ஆனா அது முருக மாநாடு என்று சொல்வதை விட திமுகவுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, பொறியாளர் அணி, வர்த்தக அணி, அதே போல அது ஒரு ஆன்மீக பிரிவுக்கான ஒரு அணிதான் என்பதை தவிர்த்து அது இந்து சமயங்களையும் காக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பக்தி நெறிமுறைகளை பரப்புள்ள மாநாடு அந்த மாநாடு அல்ல. ஆனால் இந்த மாதம் 22ஆம் தேதி இந்து மணி இயக்கத்தின் சார்பில் நடத்தக்கூடிய மாநாடு தான் உண்மையான ஒரு பக்தி மாநாடு, பக்தி மனம் கமலக்கூடிய மாநாடு. அதிலும் மதுரையில் வைத்து நடத்துகிறார்கள் என்றால் காரணம் என்னவென்றால், இந்த முருகன் மாநாடு இந்து மணி நடத்துவது அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இது எல்லா விதமான அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளலாம். அண்ணன் சீமான் எனக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, பல்வேறு கட்சி தலைவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காங்க. அதுல யாரு வேணாலும் இதுல பங்கு கொள்ளலாம். 5 லட்சம் பக்தர்களை திரட்டும் நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் அவங்க செயல்படுறாங்க. இந்த தொல்காப்பியன் கூட்டுப்படி நீங்க பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய 5 வழிபாட்டுகளை சேயோன் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நிலத்தலைவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். முல்லை நிலத்திற்கு திருமாலும், மருத நிலத்திற்கு இந்திரனும், நெய்த நிலத்திற்கு வருண பகவானும் இருந்தார்கள். இது இருந்தாலும் முருகனைத்தான் உலகத்தில் அதிகமாக தமிழர்கள் வணங்கினார்கள். அத்தகைய பெருமை மிக்க நம்முடைய திருப்பரங்குன்றத்தினுடைய முருகன் கோயில கூட திருமுருகர் ஆற்றுப்படையில 2000 ஆண்டுகளுக்கு முன்னால
இது முருகன் மலை, திருப்பரங்குன்ற மலை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை சிலர் சேர்ந்து வேண்டும் என்று அது திருப்பரங்குன்ற வந்து சிக்கந்தர் மலைன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பொய் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள எம்பிக்கள் கூட வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டில் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் மாறாக அந்த முருகன் மலையை மீட்கக்கூடிய அந்த இந்து மதத்தினுடைய தத்துவங்களையும் முருகப்பெருமானுக்கு உள்ள மலைதான் என்று சொன்னவர்கள் மீது பொய் வழக்கு இல்லாமல் தொடர்ந்த வரலாறும் உண்டு. இத்தகைய சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து முருகன் மாநாடு ஏன் நடத்துகிறோம் என்ன, இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு இலக்கணம், மொழிக்கு வந்து இலக்கணமும் இலக்கியமும் இரண்டு கண்கள் தான். அதே போல அதுக்கு ஆபத்து வரும்போதுதான் ஓடி வந்தவர் தான் முருகன். முருகன் என்றால் அழகன், தமிழர்களுக்கு தெய்வம், தமிழ் எழுத்துக்களின் வடிவம் தான் நம்முடைய முருகன். முருகன் தமிழுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கும் அவர்தான் பாதுகாவலன். அத்தகைய முருகனை தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான சிவனுடைய ஆண்டிகள், தவசிகள், யோகிகள், ஞானிகள், மிக பெரும் ஞானிகள் எல்லாம் முருகனையே பாடி முருகனையே மனமுருகி முருகனால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த தமிழகத்தில் நாம் அனைவரும் அறிவோம். அத்தகைய விஷயத்தில் 5 லட்சம் மக்களை கூப்பிட்டு முருகப்பெருமானுடைய அற்புதங்களையும் முருகனுக்காக தொண்டு செய்த பாம்பன் சுவாமிகள், குன்றக்குடி அடிகளார், அது போல பெங்களூர் ரமணி அம்மாள், பித்திக்குழி முருகதாசு. இந்த பித்திக்குழி முருகதாசை பற்றி சொல்ல போனால் அவர் ஒரு வரியில சொல்வாரு, தொட்டிலில் வளர்ந்த பிள்ளை சொன்னது தமிழ் வேதம், சொன்னது தமிழ் வேதம். அதாவது வரிகளை உங்களுக்காக அந்த தமிழுக்கு எவ்வளவு பித்திக்குழி முருகதாஸ் அந்த வரியை சொல்லி எதுக்கும் பித்திக்குழி முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு கண் கிடையாது, ஒரு கண் இல்லாமலே முருகனின் ஞானத்தை பெற்றவர். அதே போல சூலமங்கலம் சகோதரிகள் டி.எம். சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், டி.எல். மகராஜன், கி. வீரமணி, புஷ்பவனம் குப்புசாமி, அது போன்ற உன்னிகிருஷ்ணன், கவிஞர் கண்ணதாசன், சீர்காழி கோவிந்தராஜன், பாம்பன் சுவாமிகள், ஔவையார், வள்ளலார் போன்ற மிக பெரும் ஞானிகளும் யோகிகளும் வடிவாக வந்து மிகப்பெரிய அற்புதங்களை அளித்துள்ளார். ஏன் அருணகிரி அடிநாதர் கூட விராலிமலை முருகன் கோயில் வைத்துதான் முருகன் அவருடைய நாவில் ஓம் சரவண பவ என்று எழுதினார். அதுலதான் திருப்புகழை பாட பாட பாய் மணக்கும் என்று உள்ள பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல நிறைய அற்புதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் முருகப்பெருமானை நீங்க சாதாரண பழமொழியில பாருங்க, அதாவது சுக்குக்கு நிகர் மருந்தில்லை, சுப்பிரமணிக்கு நிகர் மந்திரம் இல்லைன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அது போல ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகத்தை நீங்கள் வந்து அவருடைய அருள் வேண்டுமானால் உங்களுடைய ஏறுமுகமான ஒரு நிலைப்பாடு என்பது மந்திரங்கள் சொல்லுகின்றன. அதே போல பாத்தீங்கன்னா ஔவையாருக்கு சொல்லுவாரு, பாட்டி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அறிவுக்கு ஞான திறத்தை ஔவையாருடைய ஞானத்தையே வந்து சோதனை செய்தவர் முருகப்பெருமான் நாவல் மலத்தில் உட்கார்ந்து கொண்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற மிகப்பெரிய வந்து அவங்க சொன்னாங்க. அதே போல நீங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிறைய கோயில போற, யாம் இருக்க பயமேன், குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக வழிபடட்டும் என்று சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய பாம்பன் சுவாமிகளுக்கு அந்த சென்னையில கந்தக்கோட்டை நடந்து வரும்போது அவருக்கு கால் மேல அந்த குதிரை அந்த வண்டி ஏறி கால் விடும்போது சென்னை அரசு பொருத்தமனையில பெருநத மாடியில சண்முக கவசம் ஒரு பாடிதான் அவருக்கு அந்த ஆபரேஷனை சக்சஸா முடிச்சாங்க என்பது பெரிய வரலாறு. அதே போல அதே சண்முக கவசம் பாருங்க, அண்டமாய் அவனியாகி அரியனாகி தொண்டர்கள் குமரிலகே துகள் ஆறுமுக தெய்வமே என்று சொன்னார். அது போல அடுத்து பாருங்க இன்னொரு அந்த பாட்டு பாருங்க, ஏழைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஏழை எளிய மக்கள் அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா முருகன் கோயில் தான் போவாங்க. அதுல ஒரு பாருங்க, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு, வலிமையுண்டு பொறுமையுண்டு, உழைப்பதென்று நினைப்பதுண்டு, உனக்கென்று உழைப்பதென்று. முருகா ஏழ்மையில் இருந்தாலும் அது மாதிரி ஒரு இதயம் உண்டுன்னு பாடலாம். அந்த பாடலாம் பாடும் போது
அந்த பாடல் வரிகளை போகும்போது நமக்கே வந்து டி.எம். சௌந்தரராஜன் பாரு, அழகென்ற சொல்லுக்கு முருகா. நீங்க அதிகாலையில பார்த்து இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் ஒரு 30% தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில பார்த்து அதிகாலை 5 மணிக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் போடுறாங்க, சண்முக கவசம் போடுறாங்க. அது மாதிரி பெங்களூர் ரமணியம்மாளுடைய பாட்டு போடுறாங்க. அதே போல என்னப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காருண்யனே, இந்த பாட்டுலாம் பாத்தீங்களா முடியலாம் சிலிர்த்து முருகன், அதாவது முருகனை மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள மக்கள் அழைத்தால் ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் தமிழ் தெய்வம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். அத்தகைய முருகனை தமிழகத்தில் உள்ள எல்லோரும் தன் இதயத்தில் பூஜிக்க வேண்டும், முருகப்பெருமானின் அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 22ஆம் தேதி மறுநாள் நடக்கக்கூடிய இந்து பண்ணி நடத்தக்கூடிய அந்த முருக மாநாட்டில் முருகனுடைய அற்புதங்கள் நிறைந்த மிகப்பெரிய ஆன்மீக நூல்கள் எல்லாம் காட்சிக்காகவும் விற்பனைக்காக வைக்கப்படுகின்றது. ஆகவே இத்தகைய கூட்டத்தை ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் வந்தால் திமுக திராவிட கட்சிகளுக்கு எங்கே ஓட்டு வாங்கி அவங்களுக்கு மைனஸ் ஆகிவிடுமோ என்றதுக்காகத்தான் பல 56 கண்டிஷன் போடுறாங்க. திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள்லாம் வச்சு பொது வழக்கு போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதுல என்ன அர்த்தமாகும் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ மத தலைவர்கள், எத்தனையோ அரசியல் கட்சிகள் காவல்துறை இதுல அனுமதிக்கு கொடுத்துட்டு நீதிமன்றத்துல கூட போகாம எவ்வளவோ மாநிலம் நடத்துறாங்க. ஆனா அந்த மாநிலம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. காரணம், முருகன் சம்காரம் செய்கிறார். ஆகவே அன்று பாத்தீங்கன்னா முருகன் எப்படி சூரசம்காரத்தில் சூரபத்மனை வீழ்த்தினாரோ அதே போல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திருப்பரம் கொண்டத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்பது போல 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகவே முருகனை நம்பினவர் அவர் கடவுளை நம்பினர் கைவிடப்படாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் முருகப்பெருமான் காத்தருளுவான். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு மனமே, கந்தனுண்டு கருணையுண்டு மனமே மனமே மனமேன்னு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 6 அறுவடை வீடு இருக்கின்றது. அதுல 4 அறுவடை வீடு தென் மாவட்டத்துல இருக்குதுங்க. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முருகப்பெருமானை இன்று கேவலப்படுத்தி, கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி, அவனுடைய அர்த்தங்களை கூட புரிந்து கொள்ளாமல் கேவலப்படுத்திய அந்த யூடியூபர்களுக்கு கூட, நாத்திக சிந்தனைகளுக்கு கூட இன்று ஆளுங்கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியினர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ஆகவே இன்று காலத்தின் கட்டாயம் பாருங்கள், முருகப்பெருமானையும் காவடி எடுக்கவும் பழனியில் வேல் குத்தாத ஒரு குறைதான் என்று ஆளுங்கட்சியுடைய மனநிலை உள்ளது. இத்தகைய மனநிலையை அவர்கள் இந்த முருகன் மாநாடு இந்து பண்ணி நடத்துவதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்றுவிடும் என்பதற்காக தான் இந்த முருகன் மாநாடை நடத்த விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பிரச்சனையை உருவாக்கப்படுற. ஆனாலும் கூட இந்து பண்ணி நிர்வாகிகள் தொடர்ந்து சட்டப்பேரத்தின் முன்பு நின்று இன்று அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக முருகன் மாநாடு நடத்துவதற்காக சிறப்பாக நீதிமன்ற அனுமதி கொடுத்தது என்பதை என்னுடைய பதிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடம். சார் 56 கண்டிஷன் சொன்னீங்க, என்னென்ன கண்டிஷன் சார்? ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? அது எல்லாருக்குமே கண்டிஷன் போடுறது தானே? பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். கண்டிஷன் என்னவென்றால் இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு, அதாவது இதெல்லாம் அவங்க ஆதரவாளர்கள் நடத்தினா எதுவுமே தேவை கிடையாது. சும்மா பார்மாட்டி காவல் நேரத்துல போய் அனுமதி மட்டும் நீங்க வாங்கினா போறோம், எல்லாமே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாநாட்டை குமைக்க வேண்டும், இந்த மாநாட்டை நடத்த விடக்கூடாது என்பதற்காக தான் வாகனம் எங்கிருந்து வருகின்றது, வாகனத்தில் எத்தனை பேர் தான் அனுமதி, வாகனத்தினுடைய அந்த ஓனர் யாரு, அந்த டிரைவர் யாரு, யார் இதுக்கு பொறுப்பெடுக்கிறாங்க, எத்தனை பேர் கலந்து கொள்றாங்க என்று சொன்னா எப்படிங்க வருவாங்க சொல்லுங்க? ஆகவே இந்த நிகழ்ச்சியை நடத்த விடக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டத்தை வரவிடாமல் பிசுபிசுக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் 1982, 1983, 84ஆம் ஆண்டிலெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹிந்து எழுச்சி மாநாடு என்று நடந்தது. அந்த மாநாடு தான் இந்தியாவில் இன்று பாஜக ஆலை மரம் போல் நின்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கின்றதால் குமரி மாவட்டத்தில் போட்ட ஹிந்து சமய எழுச்சி மாநாடு தான். ஆகவே அதே போல் தமிழ் கடவுள்
தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்றால் முருகன் மாநாடு நடத்துவோம். இதே நீங்க கேரளாவில் போனா ஐயப்பன் மாநாடு, குருவாயூரப்பன் மாநாடு. இதே ஊரில் போனால் பூரிசால் போனால் பூரி ஜெகநாதர் மாநாடு நடத்துவோம். ஆகவே மாநாடு என்பது இன்னைக்கு முருகன் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இந்து சமயத்துக்கு சொந்தம் அல்ல. முருகப்பெருமான் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் கோயில்னு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சமீபத்தில் இப்ப நடந்த வைகாசி விசாரத்துக்கு மும்பையில பாஜகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் எம்பி அவர்கள் வேலை ஏந்தி மிகப்பெரிய வேல் மாநாடு நடத்தியுள்ளார் மும்பையில அதே போல குஜராத்தில் இருக்குது, மலேசியால 10 மலை முருகன் கோயில் இருக்குது, இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் முருகன் கோயில் இருக்கின்றார்கள். அதே இலங்கையிலே வவுனியாவிலும் கந்தசாமி முருகன் கோயில் உள்ளது. ஆகவே முருகப்பெருமான் எங்கும் நிலைத்து நிற்கின்றார். அவர் எந்த இடத்திலும் இருக்கிறார். இன்னும் சுருக்கமா சொல்ல போனால் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது போல விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுடைய அந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அம்பிகையினுடைய மகளை வதம் செய்வதற்காக வானாசுரன் செய்த சதி திட்டத்தில் பில்லி சூன்யம் பண்ணி மந்திர தகடை வைப்பார். அந்த மந்திர தகடை விநாயக பெருமான் விக்ன விநாயகனாக அந்த தகட்டின் மேலிருந்து துவம்சம் செய்வார். அந்த துவம்சம் பாடல பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரமணியம்மா பாடுவாங்க. என்னப்ப அதாவது தம்ம தைய தையனுக்கு தின்னதிக்கும் நஜங்களே நிதனித்த நசித்தி நிசித்தாம் சித்தாம் தோம் தை தை கணபதி நாசகா என்று அந்த சமஸ்கிருத பாடலை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்து மதத்தில் முருக பெருமானையும் விநாயகர் பெருமானையும் பாடினால் 200 ஆண்டு காலம் வாழலாம். முருகனுடைய அற்புதங்கள் இன்னைக்கு பழனி பஞ்சாமிர்தம் கொடுக்கின்றார்களே, பழனி பஞ்சாமிர்தம் எப்ப கொடுக்குறாங்க? பங்குனி சித்திர மாசம் சில நோய்கள் வரும், அம்மை நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் பனங்கல்கண்டு, மலைவாழப்பழம், பேரிச்சம்பழம், ஒரிஜினல் மலைத்தேன்ல வைத்து அதை பஞ்சாமிர்தமாக ஆக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதுதான் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட்டால் உடலில் உள்ள சர்வ நோய்களும் நீங்கும் என்பது வரலாறு, ஆகபூர்வமாக நம்பிக்கை. அதுவேதான் பஞ்சாமிர்தம் பழனியிலே கொடுக்கும் அன்பு பழம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க முருகப்பெருமானை நீங்க பாட 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 எப்படின்னா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அது மாதிரி முருகனை பாடினால் நிறைய விஷயங்கள் அது பழனி, அதாவது இன்னொரு அதுல சொல்லுவார், பழனி மலை முருகா பழம் நீர் குமரா பழம் உண்டு எந்தனுக்கு தா. ஏன்னா இப்ப மாம்பழ சீசன், இப்போ அதனால பழம் உண்டு எந்தனுக்கு தா. அந்த பாடலை நீங்க பாடுனா மனமுருக நீங்க பாட்டு பாருங்க, உங்க உடம்புல இருக்கிற எந்த வேதியும் வராதுங்க. உடம்புல இருக்க நீங்க கந்த சஷ்டி கவசத்தை, கந்த சண்முக கவசத்தை, முருகனுடைய திருப்புகளை நீங்கள் பாடினாலே உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல உங்க 7 தலைமுறைகள் நீங்க செய்த பாவங்கள் போகும் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்துக் கொண்டவர்கள் எந்த ஹிந்து ஆலயங்களாவது அந்த ஹிந்து தெய்வங்களை புகழையோ அல்லது அவரை எழுதிய அந்த காப்பியத்தையோ எங்கேயாவது இடத்துல ஸ்டால் போட்டு வைக்கிறாங்களா? இல்லை. இவர்களுக்கு தேவை ஒன்றியல் திமுக அரசுக்கு சாமி கும்பிடுறவர்களுடைய பக்தர்களுக்கு உலகத்திலே நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் ஆண்டாண்டு காலமாக ராஜாக்கள் காலத்தில் இருந்த அந்த ஆலயங்களை வைத்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை என்றால் அது இந்து சமய அறநிலையத்துறை தான். இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வெளிநாட்டுல போறாங்க, ஐடில வேலை பார்க்கறாங்க, அது பார்க்கறாங்க, இது பார்க்கறன்னு சொல்றாங்க. ஆனால் பழனியில் இருக்க முருகன் 1000 கோடிக்கு ஓனருங்க. இப்படி நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களும் 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடிக்கு ஓனருங்க. அந்த ஓனரை நம்பி எத்தனை ஆயிரம் மக்கள் வாழ்றாங்க. ஆனால் அதையே நீங்க சுரண்டி அரசு என்ற நிர்வாகத்தை வைத்து மக்களிடம் ஏமாற்றி எல்லாத்திற்கும் கட்டணங்களை வசூலித்து இன்று தமிழகத்துடைய அறநிலையத்துறையை அறமற்ற துறையாக இந்த ஆட்சி நடத்துகிறது என்றால் இதற்கு மேல் விளக்கம் என்ன தேவை சொல்லுங்கள்? இந்து சமய அறநிலையத்துறை பராமரிக்கப்பட்ட அனைத்து ஆலயங்களிலும் டிசி, ஜேசி, ஏசி, யூஓ அந்த சொல்ல அனைத்து ஆலயங்களிலும் பாருங்கள் அராஜகம், அக்கிரமம், பக்தர்களை ஒரு பொருட்டாக இவர்கள் நினைப்பது கிடையாது. ஏன் திருச்செந்தூர் கோயில பாருங்க, அடிச்சு தூக்கி மிதிச்சு 2000 கொடு 10,000 கொடுன்னு அடிச்சு அவ்வளவு நாசம் பண்றாங்க.
அவ்வளவு மோசமான இன்னைக்கு நிலைப்பார்கள் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டுக் கொண்டிருந்த காரணம் என்றால் எல்லா அதிகாரிகளும் பல லட்சங்களை கொடுத்து கொண்டு அங்க பணியாற்றிருந்தால் சிவன் சொத்து குலம் நாசம் என்பதை புஷ்பனம் குப்புசாமி போடுவாரு. பண்டாரம் பண்டாரம் பழனி மலை பண்டாரம். அதே போல பண்டாரம் என்றால் உங்களுக்கு ஏதோ காவியை உடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு வேலை வெட்டி கிடையாது. அந்த சாமியாருக்கு பிழைக்கத்திலே நினைக்காதீங்க. பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல, குறைந்தபட்சம் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட இந்தியாவிலே 800 ஆண்டு காலம் இங்கு முகலாயர்கள் ஆண்டார்கள், 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷர்கள் ஆண்டார்கள். ஆனால் யாராவது பெருசா மதம் மாற்ற முடியல. காரணம் என்றால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்துக்களுள்ள ஒவ்வொரு சமுதாய மேம்பாட்டினுடைய தலைவர்களும் குலதெய்வ வழிபாடும் இறை வழிபாடும் மீர்க்கம்னு அவர் செயல்படி காட்டுதான். இங்கு மதம் மாற்ற முடியவில்லை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் எப்படி அங்கு பெண்கள் இரும்படி கட்டி தாங்களே பூஜை செய்து மதம் மாற்றத்தை தடுக்கக்கூடிய இடம் அந்த இடம். அதே போல் முருகப்பெருமான் ஏழை பாலை பங்காளி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்ப்பதில்லை. பழனி முருகங்கோயிலே வாரந்து மாசந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், ஒரு சித்தர், வடமொழியில் இருக்கக்கூடிய ஒரு சென்னை வடமொழி. அவர் வயசான நேரத்தில் என்னால் வர முடியாது என்பதால் முருகன் இரவு கனவில் வந்து நீ என்னை தேடி வர வேண்டாம், நான் உன்னை தேடி வருகின்றேன் என்று ஒரு பக்தனை நாடி வந்தவர் தான் இந்த வடமணி முருகன் கோயில். ஐயா, சித்தர்கள் சாதாரண விஷயம் கிடையாது. வயலூர் முருகன் கோயில் கிருபானந்த வாரியார், முருகா நான் இறப்பினும் நீ புகழையே நான் நினைத்து இறக்க வேண்டும் சொன்னார் கிருபானந்த வாரியார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த அந்த முருக பெருமானிடம் யாரும் தேவையில்லாமல் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். ஆகவே முருக பெருமானை எதிர்த்தால் அவர் சம்காரம் செய்வார். அந்த சம்காரத்தை திரும்ப ஏன் சொல்லியிருந்தால், அதாவது முருகன் என்றால் அழகன், ஆனால் அவருக்கு மறுபக்கம் ரஜினிகாந்த் பாட்ஷா 1 பாட்ஷா 2 என்பது போல் பாட்ஷா 2 தான் சம்காரம் என்பது பொருள். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தல் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்காரம் செய்தது போல் நிச்சயமாக தமிழகத்தில் ஹிந்து துவம்சம் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளை முருகப்பெருமானே பக்தர்களின் மனதில் குடியிருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர என்பதில் எந்த மாற்றம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இங்க யார் முருகர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, ஓட்டு வேணும்னா நீங்க காவடி தூக்க தயங்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும். தொடர்ந்து நீங்க தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கீங்க. ஆனா கூட உங்களுக்குன்னு வரும்போது ஒரு சட்டத்திட்டமும் மற்றவர்களுக்காக வரும்போது அந்த சட்டத்திட்டத்துல இருக்கிற நுணுக்கங்களையும் நீங்க ரொம்ப நல்லா பயன்படுத்துறீங்க. அதற்காக இந்த கண்டிஷனுக்குலாம் நாங்க என்னைக்குமே பயப்பட மாட்டோம். எப்படி 1070களில் நாங்க போட்ட மாநாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்ததோ, கன்னியாகுமரியில் அன்று இந்து எழுச்சி மாநாடு எப்படி வழிவகுத்ததோ, அதே போல இன்று ஜூன் 22 வரும் ஜூன் 22 இந்து முன்னணி நடத்தவிருக்கும் முருகன் மாநாடு கண்டிப்பாக வருங்கால ஆட்சி மாற்றத்துக்கு வித்தாக அமையும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அழகன் முருகன்னு சொல்வோம். அழகன் முருகனை அசுரனை வதைக்கிறவனா மாத்திராதீங்க அப்படிங்கிறதையும் நாங்க அடிக்கோடிட்டு ஏற்றுக்கொள்கிறோம். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.